இந்த படத்தோடைய ஹீரோவுடைய தங்கச்சி வந்து பார்த்தா ஓடி போய் இந்த தான் கல்யாணம் தந்து பண்ணிடுவாங்க. அவங்க தங்கச்சி வந்து பார்த்தா சூசைட் பண்ணி தந்து செத்தும் தந்து போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தா 2 குழந்தைங்க தான் இருக்கும். நம்ம ஹீரோ வந்து பார்த்தா இல்லை என் தங்கச்சி இந்த மாதிரிலாம் தந்து சூசைட் பண்ணி செத்துருக்க மாட்டா அப்படி சொல்லிட்டு இருந்தா நம்ம ஹீரோ வந்து பார்த்தா அந்த கொலை கேஸை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன வந்து பார்த்தா வந்திருக்காரு. வந்து பார்த்தா நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தா ஒரு அதிர்ச்சியான விஷயம் வந்து பார்த்தா காத்துக்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா ஒரு பேய் தான் வந்து பார்த்தா ஹீரோவுடைய தங்கச்சியும் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஹஸ்பண்டையும் இன்னும் 2-3 பேர் இந்த சாகன் தந்து அடிச்சிருக்கு. ஹீரோவுடைய தங்கச்சியோடைய பொண்ணையும் தந்து சாவடிக்க இந்த ட்ரெயின் தான் பண்ணுது. இவர் எதனால அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் உடம்புல ரெட் கலர்ல ஒரு மச்சம் வந்து இருக்கும். அந்த மச்சம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கவங்க வந்து பார்த்தா சாவடிச்சுன்னா இது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தந்து ஆகிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாகன் தந்து அடிச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தங்கச்சியோடைய குழந்தைய தான் வந்து சாவடிக்க போது சொல்லிட்டு தந்து அதை காப்பாற்றுறதுக்காக நம்ம ஹீரோ வந்து ட்ரெயின் தந்து பண்றாரு. இந்த சாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருவ மாத்திர பவர்லாம் தந்து அதுக்குன்னு தந்து இருக்கு. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாமியாரோட உருவத்தை மாற்றிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சாவடிக்கு தந்து வரும். நம்ம ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தப்பனா அந்த ஒரு சாமியார் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு வந்து போட்டுறாரு. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா அந்த சாமியார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அடிச்சு போட்டு அந்த குழந்தைய சாவடிக்கு தான் சொல்லி ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டு அந்த குழந்தை தூக்கின்னு வந்துடுறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசுர பொம்மை மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்தா அந்த சாமியார் பார்த்தா மாட்டிப்பான். ஹீரோவும் அந்த சின்ன பொண்ணு தந்தாங்க தப்பிச்சிடுவாங்க. அப்போ என்ன ஆகுனா அவங்க வந்து பார்த்தா அந்த ராவணன் மாதிரி அந்த ஒரு அம்பு விடுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து பார்த்தா விடும்போது அப்படின்னா அந்த சாமியார்லேயே மாட்டிப்பான்ல அந்த அம்பு வந்து அந்த பொம்மை மேலே பட்டு அந்த பொம்மையும் அந்த சாமியாரும் தந்து எரிஞ்சியும் தந்து செத்து தந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் வந்து பார்த்தா அந்த குழந்தைய தந்து காப்பாற்றி ரொம்ப ஹாப்பியாக தந்து இருப்பாரு.